Assalamu alaikum students. Example 6.9. A particle acted upon by the constant forces 2i cap plus 5j cap plus 6k cap and minus i cap minus 2j cap minus k cap is displaced from the point 4 comma minus 3 comma minus 2 to the point 6 comma 1 comma minus 3. Find the total work done by the forces. So என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னா work done கேட்டிருக்காங்க. சரிங்களா? நான் work done ஃபார்முலா எழுதுறேன் பாருங்க. உங்களுக்கு தெரியும் work done W equal to force dot displacement. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணனும்? force வெக்டாரையும் displacement வெக்டாரையும் நீங்க டாட் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா என்ன வந்துரும் வந்து work done நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா? அவன் forces பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான forces கொடுத்திருக்கான். சோ ஒரு பார்ட்டிகிள் மேல இந்த ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸும் ரெண்டுமே ஆக்ட் ஆகுது. இது F1 வச்சுக்கிட்டு F2 வச்சுக்கலாம். நான் டைரக்டா ஆன்சர் எழுதலாம். நான் ஃபோர்ஸ் என்ன பண்றேன்? Force F vector equal to F1 vector plus F2 vector. अब F1 vector எடுத்துக்கங்க 2i cap plus 5j cap plus 6k cap. சரிங்களா? plus போட்டு again வந்து F2 vector எழுதுங்க minus i cap minus 2j cap minus 1k cap. சோ இந்த ரெண்டு வெக்டர் நீங்க ஆட் பண்ணுங்க i வேல்யூ ஆட் பண்ணா நமக்கு i cap மட்டும் வரும். j ஆட் பண்ணா plus ஒரு 3j cap வரும். இது நமக்கு k இது ஒரு k நமக்கு பிளஸ் ஒரு 5k cap வரும். சரி இது நமக்கு தேவையான ஃபோர்ஸ் வெக்டர் கிடைச்சிட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மென்ட் பாத்தீங்கன்னா 1 to another point. இது பாருங்க இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது செகண்ட் பாயிண்ட். அப்ப இங்கே நீ மூவ் ஆகுதுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் சப்ட்ராக்ட் பண்ண போறேன். சரிங்களா? அப்ப என்ன பண்ண போறேன்? ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளேஸ்மென்ட் வேணா இது ஒரு நீங்க ஒரு வெக்டரை சூஸ் பண்ணிக்கீங்க. இதே நீங்க OA வெக்டரை சூஸ் பண்ணலாம் அல்லது OB வெக்டரை நீங்க சூஸ் பண்ணிக்கீங்க. என்ன பண்ண போறேன்னா டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து இது வந்து OA வெக்டர் இது OB வெக்டர் எடுக்கணும். OA வெக்டர் ஈக்குவல் டு OA வெக்டர் வந்து i இது j இது k போட்டு எழுதுங்க 4i cap minus 3j cap and minus 2k cap. இது வந்து செகண்ட் வெக்டர் இரண்டாவது பிளேஸ் அங்க தான போக போகுது. செகண்ட் பிளேஸ் போகணும். இது OB ன்னு எழுதுங்க. இது OB வெக்டர் equal to 6i cap plus 1j cap is called as j cap minus 3k cap. சரிங்களா? நம்ம டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு வேணும்னா displacement is called as d vector. இது வேணும்னா சோ இதுல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு வேணும். அப்ப எப்படி வேணும் பாத்தீங்கன்னா OB வெக்டர் minus OA வெக்டர் equal to கழிக்க போறோம் பாருங்க 6i cap plus ஒரு j cap minus 3k cap. சோ எல்லாத்தையும் மைனஸ் மல்டிப்ளை பண்ணுங்க minus 4i cap plus 3j cap plus 2k cap. சோ நீங்க செப்பரேட் எழுதுங்க வாட் இஸ் ஆன்சர்? இது i இது i. அப்ப 2i cap j எவ்வளவு பாத்தீங்கன்னா plus ஒரு 4j cap k எவ்வளவு வாட் இஸ் ஆன்சர்? இது minus 3k plus 2 னா minus k cap. This is called as d vector. நம்ம என்ன தெரிஞ்சு போச்சுனா f vector தெரிஞ்சு போச்சு d vector தெரிஞ்சு போச்சு. நமக்கு தேவையான work done work w equal to f vector dot d vector equal to what is the f vector answer? I cap plus 3j cap and plus ஒரு 5k cap dot again d vector 2i cap plus ஒரு 4j cap minus ஒரு k cap. சோ நம்ம டாட் ப்ராடக்ட் பொறுத்தவரை i மல்டிப்ளிகேஷன் பண்ணனும், j ஓட கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளை பண்ணனும், k ஓட கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா 2. சோ இது 3 இது ஒரு மைனஸ் +4 ஆன்சர் வந்து நமக்கு +12 வரும். அகைன் இதுனா k 5 இருக்கு இதுனா -1 இருக்கு அப்ப ஆன்சர் -5. சோ இத ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா 14 -5 ஆன்சர் 9. தட்ஸ் a result. Assalamu alaikum students. Exercise 6.1 question 11. A particle acted on by the constant forces 8i cap plus 2j cap minus 6k cap and 6i cap plus 2j cap minus 2k cap is displaced from the point 1 2 3 to the point 5 4 1. Find the total work done. So என்ன கேக்குறீங்க? work done கேட்டிருக்கேன். work done உடைய ஃபார்முலா force into displacement. சரிங்க? அத எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் work done எழுதுறேன். work done உடைய ஃபார்முலா பாத்தீங்கன்னா W equal to force vector dot displacement d vector. அப்ப எத்தனை ஃபோர்ஸ் கொடுத்திருக்காங்க? ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்திருக்காங்க. the force vector இருக்கு. F vector equal to F1 vector plus F2 vector. இந்த ரெண்டு வெக்டர் ஆட் பண்ண போறேன். டைரக்டா எழுதிடுறேன். 8i cap plus 2j cap minus 6k cap plus போடுங்க. அடுத்த வெக்டர் 6i cap plus 2j cap minus 2k cap எழுதிடுங்க. சோ ஆட் பண்ணுங்க. சோ i ஆட் பண்ணீங்க 14i cap வரும். j add பண்ணா plus ஒரு 4j cap வரும். k ஆட் பண்ணா -8k cap வரும். This is called as f vector.
அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு d வேணும். நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா d வெக்டார் ஈக்குவல் டு செகண்ட் வெக்டார் மைனஸ் ஃபர்ஸ்ட் வெக்டார். நாம பாருங்க இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் மூவ் பண்ண போகுது. இஸ் கால்ட் as OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார் கால்குலேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் OA வெக்டார். சோ ஃபர்ஸ்ட் வெக்டார் இருக்கு பாருங்க 1 2 3 இஸ் கால்ட் as the ijk அப்படினா क्वेश्चन வெக்டாரா i cap plus 2j cap plus 3k cap எழுதியா. சரிங்களா? இது 1 i cap plus 2j cap plus 3k cap 3k cap. இந்த செகண்ட் வெக்டார் OB வெக்டார் எழுதுங்க. OB வெக்டார் எப்படி எழுதுவீங்க 5 i cap எழுதுவீங்க. அடுத்து plus 4 j cap எழுதுவீங்க. அடுத்து 1 இருக்குது plus 1 is called as k cap. அப்போ OA வெக்டார் தெரியும், OB வெக்டார் தெரியும். therefore displacement D வெக்டார் equal to first OB வெக்டார் எழுதுங்க 5 i cap plus 4 j cap plus 1 k cap. so இத மைனஸ் ஆ நீ மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா minus i cap minus 2 j cap minus 3 k cap. சரிங்களா? இதுதான் மல்டிப்ளிகேஷன் பண்ணனும். சோ இந்த பாயிண்ட்ல வெக்டார் மாத்தி எழுதிருக்கேன். சோ இது ஃபர்தரா நீங்க பண்ணுங்க, சப்ட்ராக்ட் பண்ணி அடிஷன் எழுதினா 4 i cap வரும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா plus 2 j cap வரும். அடுத்து பாத்தீங்கன்னா minus 2 k cap. this is called as D vector. so நமக்கு தேவையான work done W equal to F vector dot D vector equal to F vector ஆன்சர் பாருங்க. so 14 i cap plus 4 j cap minus 8 k cap dot at the D vector பாத்தீங்கன்னா 4 i cap plus 2 j cap minus 2 ஒரு k cap. so இத நீங்க ஃபர்தரா நீ பேலன்ஸ் 1 4 1 5 56 வரும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நீங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணா பிளஸ் நமக்கு என்ன வரும் 8 வரும். சோ இந்த ரெண்டு நீங்க ப்ராடக்ட் பண்ணா பிளஸ் போடுங்க 8 நமக்கு ஆன்சர் வந்து 16 வரும். சோ எல்லாரையும் நீங்க ஆட் பண்ணுங்க, வாட்ஸ் ஆன்சர். சோ நமக்கு வந்து 56 ஒரு 16 ஒரு 8. சரிங்களா? ஆன்சர் பாருங்க 12 ஆன்சர் 20 பேலன்ஸ் 2 வரும். அப்ப 8 வரும். சோ வாட்ஸ் ஆன்சர் நமக்கு 80 units. that's the result. Assalamualaikum students. Example 6.9. A particle acted upon by the forces 3 i cap minus 2 j cap plus 2 k cap and 2 i cap plus j cap minus k cap is displaced from the point 1 comma 3 comma minus 1 to the point 4 comma minus 1 comma lambda. If the work done by the forces is 16 units, find the value of lambda. என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸும் சேர்ந்து ஒரு பார்ட்டிகலை இந்த லொகேஷன்ல இருந்து இந்த லொகேஷன் மூவ் பண்ணதுக்கு எவ்வளவு யூனிட் தேவைப்படுதா 16 யூனிட்ஸ் நமக்கு தேவைப்படுதுன்னா இந்த இடத்துல லாம்டாக்கு பதிலா என்ன வேல்யூ வரை கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம என்ன கொடுத்திருக்காங்க, ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்திருக்காங்க. இது F1 இது F2 ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. நம்ம டைரக்டா என்ன பண்றேன், நான் ஒரு ஃபோர்ஸ் எடுத்துக்கிறேன். நம்ம டோட்டல் ஃபோர்ஸ் F வெக்டார் ஈக்குவல் டு F1 வெக்டார் பிளஸ் F2 வெக்டார். நம்ம டைரக்டா ஆட் பண்ணிடுறோம். நீங்க முன்னாடி எழுதி எடுங்க 3 i cap minus 2 j cap plus 2 k cap. again ஒரு பிளஸ் போட்டுக்கங்க 2 i cap plus 1 j cap minus 1 k cap. so இத ஆட் பண்ணீங்கன்னா இது 3 i cap, இது ஒரு 2 i cap. அப்ப ஆன்சர் 5 i cap. j க்கு ஆட் பண்ணீங்கன்னா so minus 1 j cap வரும். k க்கு ஆட் பண்ணீங்கன்னா plus 1 k cap வரும். ஆன்சர் இஸ் கால்ட் as a force. total force effective கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நீங்க பார்த்தா displacement this point நம்ம d வேல்யூ இருக்கு. OA வெக்டார் இருக்கு, OB வெக்டார் இருக்கு. OA vector equal to so I cap j cap k cap எழுதுங்க. so இது I cap plus ஒரு 3 j cap and minus ஒரு k cap. அடுத்து பாத்தீங்கன்னா OB vector equal to ஆன்சர் பாத்தீங்கன்னா 4 I cap minus ஒரு j cap plus lambda into ஒரு k cap. so நமக்கு தேவையான d பாத்தீங்கன்னா so d is called as displacement. d is called as நமக்கு தேவையான displacement d equal to D vector equal to OB vector minus OA vector. So OB vector answer is again 4 I cap minus j cap plus lambda or k cap போட்டு minus. So நான் என்ன பண்றேன், minus செகண்ட் இது கொடுத்தீங்க, எல்லாமே மைனஸா மாத்துங்க. minus I cap minus 3 j cap plus 1 k cap. So இப்போ எல்லாமே நம்ம கம்பைன் பண்ணி எழுதுங்க. 4 I cap minus I cap 3 I cap. so j க்கு நீங்க கம்பைன் பண்ணீங்கன்னா minus 4 j cap வரும். k க்கு கம்பைன் பண்ணீங்கன்னா plus lambda plus 1 into k cap வரும். this is called as d vector. சரிங்களா? d vector எழுதுங்க. அடுத்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா work done கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த work done உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 16 யூனிட்ஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப work done உடைய ஃபார்முலா பாத்தீங்கன்னா what's the formula for the work done? we know that F vector dot d vector equal to 16. அப்ப F vector உடைய வேல்யூ இருக்கு பாருங்க, what's the answer? 5 I cap minus j cap plus 1 k cap dot product. அடுத்து d வெக்டாரோட ஆன்சர் இருக்கு பாருங்க
3 I cap minus 4 j cap plus lambda plus 1 into k cap equal to 16. So dot product பொறுத்த வரைக்கும் I ஓட கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணனும் and j ஓட கோஎஃபிஷியன்ட் தனியா மல்டிப்ளிகேஷன் பண்ணனும் k ஓட கோஎஃபிஷியன்ட் தனியா நீங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணா ஆன்சர் 15 I cap. So j மட்டும்னா பிளஸ் ஒரு 4 ஒரு சாரி I ஒரு ரிமூவ் ஆயிடும். So மல்டிப்ளிகேஷன் வாட் ஆன்சர் உங்களுக்கு என்ன நம்பர்லாம் வர போகுதுன்னு பாத்தீங்கன்னா so 15 வர போகுது. அடுத்து j ஓட கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும் பிளஸ் ஒரு 4 வரும். So இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் பண்ணா பிளஸ் lambda plus 1 equal to 16 வரும். சரிங்களா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 20 plus lambda equal to 16. இந்த 20 ஆன்சர் மைனஸ் ஆகும். lambda equal to 60 minus 20. அப்ப lambda equal to ஆன்சர் நமக்கு மைனஸ் 1 நமக்கு தேவையான lambda உடைய வேல்யூ. That's the result. Assalamu alaikum students. Exercise 6.2 question number 1. If A vector, B vector, C vector are given. மூணு வெக்டார் கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா find A vector dot B vector cross C vector is called as a scalar triple product. அதோட ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க? வெக்டார் எப்படி எழுதலாம்னா A vector dot B vector cross C vector எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா box of A vector, B vector, C vector எழுத முடியும். ஓகேங்களா? அப்போ இந்த box of A vector, B vector, C vector எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? டிட்டர்மினன்ட் ஃபர்ஸ்ட் A vector உடைய I உடைய கோஎஃபிஷியன்ட், J உடைய கோஎஃபிஷியன்ட், K உடைய கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் ரோ எழுதுங்க. 1 ஒரு -2 இங்க ஒரு +3 வரும். அடுத்து B vector உடைய I உடைய கோஎஃபிஷியன்ட், J உடைய கோஎஃபிஷியன்ட், K உடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்க செகண்ட் ரோ எழுதுங்க. 2 1 ஒரு -2 வரும். அடுத்து C உடைய I உடைய கோஎஃபிஷியன்ட், J உடைய கோஎஃபிஷியன்ட், K உடைய கோஎஃபிஷியன்ட்னா 3 2 1 வரும். சரி இது யாரோட வேல்யூனா பாக்ஸ் ஆஃப் A vector, B vector, C vector. நீங்க என்ன ரோ 1 வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணிடுங்க. அப்ப ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 into 1 சோ ஆன்சர் நமக்கு ஒரு +4 வரும். ஏன்னா ஒரு -1 இங்க ஒரு -4. அடுத்து நமக்கு ஃபார்முலால ஒரு மைனஸ் வரும். அங்கே ஒரு -2 இருக்குது. சோ இந்த ரோ இந்த காலத்தை நீங்க மடிச்சீங்கன்னா ஆன்சர் 2 ஒரு +6 வரும். +3 into 4 -3 ஒரு 4 ஒரு -3. இது ஃபர்தரா நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா இதனோட ஆன்சர் நமக்கு 5 வரும். இதனோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 8 வரும். இதனோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 வரும். சோ டைரக்ட்டா மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா 5. சோ அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு மல்டிப்ளிகேஷன் இது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகும். பிளஸ் ஒரு 16 வரும். அடுத்து இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணா வாட் ஆன்சர் நமக்கு +3 வரும். சோ எல்லாரையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா சோ இது நமக்கு என்ன வரும் 19 ஆன்சர் will be 24. That's the result. Assalamu alaikum students. Example 6.13. Find the volume of the parallelepiped whose counterminous edges are given by the vectors. ஒரு மூணு வெக்டார் கொடுத்துட்டு அதனுடைய வால்யூம் ஆஃப் தி parallelepiped வேல்யூ கேட்டிருக்கான். வால்யூம் ஆஃப் தி parallelepiped ஃபார்முலா பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் பாக்ஸ் ஆஃப் A vector, B vector, C vector. சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் இந்த பாக்ஸ் ஆஃப் A vector, B vector, C vector எடுப்பீங்க. அப்ப இந்த A vector, B vector, C vector வந்து மூணு வெக்டார். நான் என்ன பண்ணிட்டேன் இந்த A vector எடுத்துட்டேன். இது வந்து நீங்க B vector எடுத்தீங்க. இது வந்து நீங்க C vector எடுத்தீங்க. சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் எழுதுறேன். பாக்ஸ் ஆஃப் A vector, B vector, C vector equal to சோ பாக்ஸ் எடுத்து டிட்டர்மினன்ட் போடுங்க. டிட்டர்மினன்ட்ல ஃபர்ஸ்ட் A vector ஓட கோஎஃபிஷியன்ட் பாருங்க 2 ஒரு -3 and 4. அடுத்து B vector பாத்தீங்கன்னா 1 +2 and -1. C vector பாத்தீங்கன்னா 3 -1 2. சோ இத நீங்க என்ன பண்ணுங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க. நான் ரோ 1 வச்சு உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். சோ 2 into சோ ஆன்சர் 4 அகைன் வந்து ஒரு -1 வரும். சோ அடுத்து ஒரு -4 ஒரு -3 போடுங்க. ஏன்னா ஃபார்முலா படி இங்க மைனஸ் வரும். அங்க ஒரு -3 இருக்குது. மைனஸ் சோ இந்த காலம் ரோ கட்டினா 2 and +3. சோ அகைன் வந்து 2 ஒரு +3 வரும். அடுத்து இருக்குன்னா ஒரு +4 போடுங்க. 4 போடுங்க ஆன்சர் இருக்கு ஒரு -1 போட்டு நமக்கு வரும் ஆன்சர் 6 வரும். சோ இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் எழுதுனா ஆன்சர் நமக்கு என்ன வரும் உங்களுக்கு ஒரு 3 வரும். இதோட ஆன்சர் நமக்கு ஒரு 5 வரும். இதோட ஆன்சர் -7 வரும். சோ ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் பண்ற பாருங்க 3 2s are 6 வரும். சோ இது நமக்கு ஒரு மைனஸ் ஆட்டோமேட்டிக்கா பிளஸ்ஸா போயிடும். சோ பிளஸ் போட்டுங்க. சோ 3 into 5 ஆன்சர் நமக்கு 15 வரும். சோ இங்க நமக்கு ரெண்டுமே ஆப்போசிட் மைனஸ் போட்டுங்க ஆன்சர் நமக்கு 28 வரும். சோ ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா what is the answer 21 minus 28 equal to -7. அப்ப என்ன நமக்கு பாக்ஸ் ஆஃப் A vector, B vector, C vector எழுதி முடிச்சாச்சு. நமக்கு வால்யூம் கேட்டிருக்கான். வால்யூம் பாத்தீங்கன்னா மாடுலஸ் போடுங்க. மாடுலஸ் வந்து நெகட்டிவ் வேல்யூ வரவே வராது. therefore volume of parallelepiped equal to volume of the we full எழுதி volume of the parallelepiped equal to modulus of -7 equal to answer 7 units. இதான் நமக்கு தேவையான result. Assalamu alaikum students.
Exercise 6.2, question number 3. The volume of the parallelepiped whose coterminous edges are represented by in the vector 7 I cap plus lambda j cap minus 3 k cap I cap plus 2 j cap minus k cap minus 3 I cap plus 7 j cap plus 5 k cap is 90 cubic units. Find the value of lambda. சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வால்யூம் ஆஃப் த parallelepiped வேல்யூ கொடுத்துட்டு அதனுடைய எட்ஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த வெக்டார்ல இந்த லாம்டாவுடைய ஆன்சர் என்னவா இருந்தா 90 கியூபிக் யூனிட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 90 கியூபிக் யூனிட் வந்து கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் த parallelepiped ஃபார்முலா பாத்தீங்கன்னா சோ மாடுலஸ் ஆஃப் பாக்ஸ் ஆஃப் a வெக்டார் b வெக்டார் c வெக்டார் எழுதிக்கலாம். சரிங்களா? ஈக்குவல் டு 19. சோ இந்த மாடுலஸ் ரிமூவ் பண்றாங்க ரைட் சைடு வரும் பிளஸ்ஸா மைனஸ் வரும். அப்ப நமக்கு வால்யூம்ங்கிறது பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் வரணும், பிளஸ் வேல்யூ மட்டும் எடுக்கலாம், நெகட்டிவ் வேல்யூ நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃப் a வெக்டார் b வெக்டார் c வெக்டார் ஈக்குவல் டு நமக்கு 90 பாசிட்டிவ் 90 மட்டும் எடுக்க போறோம். சோ இங்க மாடுலஸ் ரிமூவ் பண்ணாத பிளஸ்ஸா மைனஸ் 19 வரும். அதுல பிளஸ் 90 மட்டும் எடுக்க போறோம். ஏன்னா வால்யூம் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். பாக்ஸ் ஆஃப் a வெக்டார் b வெக்டார் c வெக்டார் எப்படி எழுதுறீங்க? டிட்டர்மினன்ட் ஆஃப் இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் போடுங்க. ஃபர்ஸ்ட் a இதான் a வெக்டார், this is called as a வெக்டார், this is called as a b வெக்டார் and this is called as a c வெக்டார். சரிங்களா? மூணு வெக்டார் எடுத்தாச்சு. திரும்ப அப்ளை பண்ணுங்க வேல்யூவை 7 அடுத்து லாம்டா அடுத்து -3 ஃபர்ஸ்ட் ரோ. அப்படினா அடுத்து இருக்குங்க i யோட கோஎஃபிஷியன்ட் 1, j யோட கோஎஃபிஷியன்ட் 2, k யோட கோஎஃபிஷியன்ட் -1. அடுத்து தேர்ட் வெக்டார் எடுங்க -3 7 and k யோட கோஎஃபிஷியன்ட் 5 ஈக்குவல் டு நமக்கு 90 யூனிட்ஸ். ஓகேங்களா? நான் ரோ 1 வச்சு நம்ம என்ன எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். சோ நான் டைரக்டா இங்க எக்ஸ்பேண்ட் எழுதுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் 7. சோ 7 into 10. சோ இந்த ரெண்டையும் நீங்க கிராஸ் பண்ணா ஆன்சர் வரும் 10 plus 7. சோ 10 ஒரு plus 7 வரும். அடுத்து பாத்தீங்கன்னா minus lambda into நான் ரோ 1 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கேன். minus lambda into 5 minus 3 ஒரு 5 ஒரு -3. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு -3 into answer 7 ஒரு +6 7 ஒரு +6 எழுதுங்க. ஓகே ஈக்குவல் டு 0. சரிங்களா? இந்த ரிமைனிங் எப்படி எழுதலாம்? இதோட ஆன்சர் உங்களுக்கு 17 வரும், இதோட ஆன்சர் 2 வரும், இதோட ஆன்சர் என்ன வரும் பாத்தீங்கன்னா 13 வரும். சரி ப்ராடக்ட் எழுதலாமா? ஆன்சர் 17 into 7. சரிங்களா? ஆன்சர் 49 in balance 4. ஆன்சர் 7 1. ஓகேங்களா? அப்ப 119. இதோட ஆன்சர் -2 lambda. இதோட ஆன்சர் 13 into 3. ஆன்சர் 9 ஆன்சர் ஒரு 3 அப்போ -39 வரும் ஈக்குவல் டு 0. சரி அப்ப ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி எழுத போறேன். சோ 39 நீங்க சப்ட்ராக்ட் பண்ணா வாட் இஸ் ஆன்சர்? இது 0 வரும். சோ 11 ல இருந்து 3 போச்சுனா வாட் இஸ் ஆன்சர்? 8 வரும். சரிங்க ஆன்சர் வரும் 80 வரும். சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா 80. சாரி இங்க ஆன்சர் நெக்ஸ்ட் சைடு வந்து 90 இருக்குது, இங்க பாத்தீங்கன்னா 90 இருக்குது. சரிங்களா? அப்ப ஆன்சர் 80. இங்க பாத்தீங்கன்னா -2 lambda equal to 90 வரும். சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா நமக்கு lambdaவோட ஆன்சர் இருக்குன்னா இந்த 2 lambda அந்த சைடு கொண்டு போங்க, 90 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 80 - 90 equal to 2 lambda. -10 equal to 2 lambda எழுதுங்க. அப்ப lambda equal to -5 வந்து நமக்கு தேவையான lambdaவோட ரிசல்ட். Assalamu alaikum students. Example 6.14. Show that the vector I cap plus 2j cap minus 3k cap 2i cap minus j cap plus 2k cap 3i cap plus j cap minus k cap are coplanar. So what is the coplanar condition அப்படினு பாத்தீங்கன்னா box of a vector b vector c vector equal to 0 வந்துச்சுனா அந்த மூணு வெக்டர் என்னது coplanar வெக்டர் ஒரே பிளேன்ல வந்து இருக்குன்னு அர்த்தம். ஆன்சர் 0 வரணும்னா நானே கோப்ளேன். ஆனா அங்க என்ன கொடுத்துருக்கோம்? ஷோ தட் கொடுத்துருக்கோம். அப்ப என்ன பண்ண போறேன்னா வந்து நம்ம இதுக்கு வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் போட போறேன். அது வந்து ஆன்சர் வந்து என்ன வருதுன்னு பார்க்க போறேன். சோ இந்த மூணுக்கு நேம் கொடுத்துட்டேன். சோ ஃபர்ஸ்ட் வெக்டர் வந்து நான் a வெக்டர் எடுத்துட்டேன், செகண்ட் வெக்டர் நான் b வெக்டர் எடுத்துட்டேன், தேர்ட் வெக்டர் நான் c வெக்டர் எடுத்துட்டேன். சோ என்ன பண்றேன்? பாக்ஸ் ஆஃப் a வெக்டர் b வெக்டர் c வெக்டர் கண்டிஷன் வந்து 0 வந்துச்சுனா கோப்ளேனா. சரிங்களா? அப்ப ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் போட்டுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? a வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் பாத்தீங்கன்னா 1 2 ஒரு -3. அடுத்து பாத்தீங்கன்னா b வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் பாத்தீங்கன்னா 2 and -1 2. அடுத்து c வெக்டர் பாத்தீங்கன்னா 3 1 -1. சோ நான் ரோ 1 வச்சு நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க ஈக்குவல் டு ரோ 1 வச்சு நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா 1 into ஆன்சர் 1 - 2 போடுங்க. அடுத்து -2 into ஆன்சர் பாருங்க ஒரு -2 அகைன் வந்து வாட் இஸ் ஆன்சர் நமக்கு வந்து ஒரு -6 வரும் and -3 into இந்த ரோ இந்த காலத்தை ஹைட் வாட் இஸ் ஆன்சர் நமக்கு 2 ஒரு பிளஸ் நமக்கு ஒரு 3 வரும். சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா இதோட ஆன்சர் -1 வரும், இதோட ஆன்சர் நமக்கு -8 வரும், இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு +5 வரும். சோ ஃபர்தரா நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா ஒரு -1 இது நமக்கு பிளஸ் ஒரு 16 வரும். சோ இதோட ஆன்சர் நமக்கு ஒரு -15 வரும். சோ எல்லாருக்கும் ஆன்சர் நமக்கு 0. therefore these 3 vector are coplanar.
hence proved. Assalamualaikum students. Example 6.15. If 2i cap minus j cap plus 3k cap, 3i cap plus 2j cap plus k cap, I cap plus mj cap plus 4k cap are coplanar. Find the value of n. எனக்கு வந்து மூணு வெக்டார் நான் கோப்ளானார் வெக்டார் கொடுத்திருக்கேன். அப்ப நம்ம மூணு வெக்டார் நேம் எடுத்துக்கிறேன். This called as a vector, this called as b vector, this called as c vector. நான் எடுத்து வச்சிருக்கீங்களா? அப்ப a vector givenல பாத்தீங்கன்னா நான் என்ன கொடுத்திருக்கேன்? a vector, b vector, c vector are coplanar அப்படினு கொடுத்ததனால கண்டிப்பா இதனுடைய பாக்ஸ் வேல்யூ box of a vector, b vector, c vector என்ன ஒரு ஆன்சர் 0 னு வரும். இது கண்டிஷன் சரிங்களா? நம்ம பாக்ஸ்னா டிடர்மினன்ட் போட்டுங்க. டிடர்மினன்ட் ஆஃப் a உடைய வேல்யூ பாருங்க 2 வரும், அடுத்து ஒரு -1 வரும், அடுத்து 3 வரும். அடுத்து b உடைய வேல்யூ பாருங்க 3 2 1. அடுத்து பாத்தீங்கன்னா c உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 1 m 4 ஈக்குவல் டு நீங்க 0 னு போடுங்க. சோ நீங்க ரோ 1 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க ஆன்சர். சோ ரோ 1 வச்சு நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். நான் இந்த சைடுல எழுதுறேன் பாருங்க 2 இன்டு பிராக்கெட் உள்ள எழுதிங்க 8 minus m 8 minus m bracket close. அடுத்து ஒரு மைனஸ் வருது, இங்க ஒரு -1 வருது. சோ இந்த ரோ இந்த காலத்தை இந்த ரோவை கட் பண்ணி ஆன்சர் 12 -1. சோ இது ரிமைனிங் ஆன்சர் 12 -1. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு +3 போட்டுக்கங்க. சோ இந்த ரோ இந்த காலத்தை கட் பண்ணீங்கன்னா 3m -2. சோ பாத்தீங்கன்னா 3m -2 equal to 0. இந்த ஃபர்தரா நான் சிம்பிளிஃபிகேஷனா 2 உள்ள மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் 16 2m. சோ இங்க மைனஸ் இருக்கட்டும். இந்த -1 வச்சு நீங்க மைனஸ் பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணுவீங்க. அப்ப இந்த +1 வச்சு நீங்க வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணா ஆன்சர் வந்து வரும் பிளஸ் வந்து நமக்கு 11 வந்துரும் சரிங்களா? இந்த 3 வச்சு மல்டிப்ளை பண்ணா பிளஸ் ஒரு 9m வரும், ஒரு -6 0 எழுதிடலாம். சோ mf ல நீங்க குரூப்பிங் பண்ணீங்கன்னா சோ இது வந்து -2m இது +9m அப்ப ஆன்சர் 7m வரும். சோ நம்பர் ஃபுல்லா குரூப்பிங் பண்ணுங்க. சோ இது -6 இது ஒரு +16 அப்ப ஆன்சர் 10 வரும். சோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு 11 இருக்குது அப்ப ஆன்சர் 21 வரும் சரிங்களா? அப்ப ஆன்சர் +21 ஈக்குவல் டு 0 போட்டுக்கலாம். அப்ப 7m ஈக்குவல் டு -21 சேஞ்ச் ஆகும் 1 டைம்ஸ் 3 டைம்ஸ். அப்ப m ஈக்குவல் வாட்ஸ் ஆன்சர் நமக்கு -3 இது நமக்கு தேவையான ரிசல்ட். Assalamu alaikum students. Exercise 6.2 question number 9. If the vector a I cap plus a j cap plus c k cap, comma I cap plus k cap, comma c I cap plus c j cap plus b k cap are coplanar. Prove that c is the geometric mean of a and b. c is the geometric mean of a and b. அது என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா c square equal to a into b னு வரும். c square equal to ab னு வந்துச்சுனா என்ன அர்த்தம்னா c ங்கிறது வந்து ab ஓட ஜியோமெட்ரிக் மீன். அப்ப என்ன பண்ண போறேன்னா இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணதுல இந்த ஆன்சர் வந்துச்சுனா இந்த ரிசல்ட் என்னது ப்ரூவ் ஆகும். அப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னா சோ இந்த 3 வெக்டர்ஸ் ஆர் கோப்ளானார். therefore என்ன பண்றேன் இது வந்து a வெக்டார் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், இது வந்து நான் b வெக்டார் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், this is called as c வெக்டார் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். therefore the given vector are coplanar அப்படி நமக்கு சம்ல கொடுத்திருக்காங்க. therefore box of a vector, b vector, c vector இவங்க நம்ம 0 னு போடலாம். பாக்ஸ்ல நம்ம டிடர்மினன்ட் அப்ளை பண்ணனும். சோ டிடர்மினன்ட் ஆஃப் a வெக்டார்னா கோஎஃபிஷியன்ட் எழுதுங்க a, அடுத்து ஒரு a, அடுத்து ஒரு c, அடுத்து பார்த்தா b வெக்டார் எழுதுங்க. சோ i யோட கோஎஃபிஷியன்ட் 1, j வந்து கிடையாது 0 போடணும், k யோட வேல்யூ 1 and அடுத்து c வெக்டார் எழுதுங்க c again b equal to 0. சோ இத நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். சோ எதை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணா ரோ 1 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்றோம் கவனிங்க. சோ a into 0 minus c அடுத்து minus a into so b minus c plus c into so c என்ன ஆன்சர் வரும் c minus 0 equal to 0. இந்த ஃபர்தரா நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா இந்த a க்கு உள்ள மல்டிப்ளை minus ac வரும். சோ இத நீங்க உள்ள கொண்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா minus ஒரு ab வரும் plus ஒரு ac வரும். சோ இத நீங்க உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணா plus ஒரு c square equal to 0. சோ இங்க பாத்தீங்கன்னா minus ac plus ac get cancel. இந்த minus ab வந்து நம்ம ரைட் சைடு போனா எப்படி மாறும் plus ab ஆ மாறும். therefore c square equal to ab அப்படி சொன்ன மாதிரி இந்த கண்டிஷன் வந்துச்சா. therefore எப்படி வரும் c is a geometric mean of a and b hence proved. Assalamu alaikum students. Exercise 6.3 question number 2. For any vector a vector எப்படினா எழுதி போட்டும் என்ன ப்ரூஃப் பண்ண போறோம் prove that I
cap into I cap into a vector cross I cap plus j cap into a vector cross j cap plus k cap into a vector cross k cap equal to into a vector proof பண்ண போறோம். சரி அப்ப நம்ம என்ன பண்ணலாம், left hand side எடுத்து right hand side எடுத்துறேன். அப்ப நான் left hand side எடுத்துறேன்னாங்க take left hand side I cap into a vector cross I cap plus j cap into a vector cross ஒரு j cap plus k cap into a vector cross ஒரு k cap அப்படினா அப்ப என்ன பண்ணனும், இந்த டேர்ம் மட்டும் எடுத்து என்ன பண்ணனும்னா நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். ஓகேங்களா, இப்போ எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க. நான் வந்து இந்த சிங்கிள் டேர்ம் எடுக்கிறேன் I cap into a vector cross I cap. சரிங்களா, அப்ப நம்ம இந்த a வெக்டார்ங்கிறது அவங்க எனி வெக்டார் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம a க்கு பதிலா நம்ம என்ன வெக்டார் எடுக்கலாம், நமக்கு பாருங்க let a vector equal to நம்ம எப்படினா எடுத்துக்கலாம், எந்த நோட்டேஷனா எடுத்துக்கலாம். என்ன பண்றேன், a1 I cap போடுறேன் plus a2 j cap போடுறேன் plus a3 ஒரு k cap. என்ன பண்றேன், a வெக்டார் நானா ஒரு நேம் எடுத்துட்டேன். சரிங்களா, அப்ப நம்ம என்ன பண்றோம், இத நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எப்படி எழுதுவீங்க, ஒரு பிராக்கெட் போடுவீங்க, நடுவுல டாட் போடுவீங்க, ஒரு மைனஸ் போடுங்க, அடுத்து ஒரு பிராக்கெட் போட்டு நடுவுல டாட் போடுறோமா. அப்ப இந்த இதுல எது மிடில் டேர்ம் பாத்தீங்கன்னா a வெக்டார். அப்படி கண்டிப்பா நீங்க a வெக்டார் போடுவீங்க, கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க, லாஸ்ட்ல வந்து I cap போட்டுக்கலாம். சோ இங்க இந்த டேர்ம்ல a வெக்டார் மீதி என்னெல்லாம் இருக்குது, I cap into I cap. நீங்க பண்ணுவீங்க I cap into I cap போடுவீங்க, அடுத்து இங்க I cap. சோ இந்த I cap போயிட்டு மீதி என்ன இருக்கும், I cap dot a cap. அப்போ இந்த இடத்துல I cap dot a வெக்டார் போடுவீங்க. சரிங்களா, நம்ம ஆல்ரெடி தெரியும் I வெக்டாரையும் I வெக்டார் நீங்க டாட் ப்ராடக்ட் பண்ணா 1, அதோட ரிசல்ட் வந்து போயிடும். அப்ப I வெக்டார் I கேப்பையும் I வெக்டார் டாட் ப்ராடக்ட் ஆன்சர் 1. சரிங்களா, அப்ப 1 into a வெக்டார் இஸ் கால்ட் as a வெக்டார் நம்ம மாறும். அடுத்து இத தனியா பண்ணி காட்டுறேன் பாருங்க, I வெக்டார் டாட் a வெக்டார். எப்படி எழுதுவீங்க, I cap டாட் போடுங்க. அப்ப a யோட ஆன்சர் பாத்தீங்கன்னா a1 I cap plus a2 j cap plus a3 k cap equal to. So dot product என்ன அர்த்தம்னா I குள்ள முன்னால கோஎஃபிஷியன்ட் I யோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் ப்ராடக்ட் பண்ண முடியும். அப்ப இங்க 1 இருக்குது, இங்க a1 இருக்கு. அப்ப ஆன்சர் என்னதான் வரும், a1 மட்டும் தான் வரும். இங்க j k எதுவுமே இல்ல. அப்ப ஆன்சர் a1. அப்ப இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா a1 அப்ப minus a1 I cap. சரிங்களா, சேம் as இதே மாதிரி இந்த டேர்ம் இந்த தேர்ட் டேர்ம் நான் பண்ண போறேன் பாருங்க, j cap into similar as a vector cross j cap equal to சேம் as இதே மாதிரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். அப்ப எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, சோ பிராக்கெட் போடுங்க, டாட் ப்ராடக்ட் போட்டு ஒரு a வெக்டார் போட்டுனா மைனஸ் ஒரு பிராக்கெட் போட்டு டாட் ப்ராடக்ட் பண்ண இந்த இடத்துல நம்ம வந்து j cap போட்டுக்கலாம். சோ அப்போ இங்க a வெக்டார் போயிட்டா j வெக்டார் டாட் j வெக்டார், that is j cap டாட் j cap. and same time இங்க வந்து j போயிட்டே மீதி என்ன இருக்கும், j cap இங்க வந்து ஒரு a வெக்டார் வரும். அதே மாதிரி என்ன இருக்கு, சோ இங்க j capையும் நீங்க j capையும் டாட் ப்ராடக்ட் பண்ணா ஆன்சர் 1. அப்ப இதோட ஆன்சர் 1 வருமா, அப்ப ஆன்சர் இது a cap. and same as இது நீங்க ப்ராடக்ட் பண்ணுங்க, j capையும் a வெக்டார் ப்ராடக்ட் பண்ணா டாட் a வெக்டார் equal to j cap into a1 I cap plus a2 j cap plus a3 k cap. அப்ப இங்க பாத்தீங்கன்னா j மட்டும் இருக்கு. அப்ப j ஓட கோஎஃபிஷியன்ட் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன மட்டும் வரும். சோ இங்க வந்து 1, இங்க வந்து ஒரு a2, ஆன்சர் a2 மட்டும் வரும். அப்ப ஆன்சர் minus a2 j cap மட்டும் வரும். சிமிலர்லி இப்போ நம்ம டைரக்டா எழுத போறோம். சோ இங்க வந்து 1 இருந்துச்சுனா a, அதாவது a I பக்கத்துல ஆன்சரா வருது. அது j இருந்துச்சுனா இன்னொரு இந்த இடத்துல j பக்கத்துல ஆன்சர் வருது. நம்ம k இருந்துச்சுனா k பக்கத்துல ஆன்சர் அங்க வர போகுது. அப்ப எப்படி எழுதலாம் பார்த்தா தேர்ட் ஒன் எழுத போறேன், k வெக்டார் k cap into a vector cross k cap equal to. so இதோட ஆன்சர் என்ன, சிமிலர்லி போட்டு a வெக்டார் நான் டைரக்டா எழுத a வெக்டார் minus a3 into ஒரு k cap. சோ பாருங்க இங்க a வெக்டார் இங்க a வெக்டார், அப்ப எனக்கு a வெக்டார் வரும். இங்க வந்து I இருக்கனால I இருக்குது, a1 I இருக்குது, இங்க jj இருக்குதுனால என்ன பண்ணனும், a2 into j இருக்குது, இங்க kk இருக்குதுனால a3 into k cap வரும். அப்ப இந்த மூணு என்ன பண்ணனும், ஆட் பண்ண போறோம். அப்ப எழுதுறேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चन எழுதிக்கிறேன், I cap into a vector cross I cap, அடுத்து plus j cap into a vector cross ஒரு j cap plus ஒரு k cap into a vector cross ஒரு k cap equal to. so இதனோட ஆன்சர் பாத்தீங்கன்னா a vector minus a1 I cap plus இதனோட செகண்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா a vector minus a2 j cap plus தேர்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா a vector minus a3 ஒரு k cap. so நீங்க பாருங்க இது ஒரு a vector, இது ஒரு a vector, இது ஒரு a vector, டோட்டலா கூட்டினா வந்து 3 a vector வருமா.
சரிங்களா? அப்ப இங்க எல்லாமே மைனஸ் இருக்கு பாருங்க, நான் மைனஸை காமனா எடுத்துட்டேன்னா எப்படி எழுதுவீங்க? a1 i cap plus a2 j cap plus ஒரு a3 k cap நீங்க என்ட்ரி பண்ணிக்கலாம். சோ இங்க a1 i cap plus a2 j cap plus a3 k cap நம்ம என்ன நேம் எடுத்துக்கோம்? இஸ் கால்ட் as a வெக்டார் எடுத்துக்கோம். அப்ப ஆன்சர் 3a வெக்டார். இந்த டோட்டல் ரிசல்ட் a வெக்டார் போடுங்க. அப்ப இந்த ரெண்டையும் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணா 2a வெக்டார் ஈக்குவல் பாருங்க RHS நமக்கு தேவையான ரிசல்ட் வந்துட்டு therefore ends. Assalamu alaikum students. Exercise 6.3 question number 8. If a cap, b cap, c cap are three unit vectors such that b cap and c cap are non-parallel அப்படி கொடுத்திருக்காங்க and a cap into b cap into c cap equal to 1/2 into b cap கொடுத்திருக்காங்க. Find the angle between a cap and c cap. So இங்க பாத்தீங்கன்னா so a cap, b cap, c cap வந்து யூனிட் வெக்டார். அப்படினா என்ன அர்த்தம்னா first யூனிட் வெக்டாருக்கு மீனிங். so யூனிட் வெக்டார்னா என்ன அர்த்தம்? modulus of a cap, modulus of a cap ஓட ஆன்சரும் modulus of b cap ஆன்சர், modulus of c cap ஆன்சர் எப்படி இருக்கும்? ஒண்ணா இருக்கும். this is called as a unit vector. so unit vector and same time b cap and c cap are non parallel vector. so what is a non parallel vector? so b cap and c cap are non parallel. அப்படினா என்ன அர்த்தம்னா so இந்த ரெண்டையும் நீங்க கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா 0 வராது. therefore b cap cross c cap does not equal to 0. ரெண்டுமே எப்படி வராது? நமக்கு வந்து 0 வராதுன்னு அர்த்தம். அப்ப இன்னொரு கண்டிஷன் இருக்கு. இந்த கண்டிஷன் தான் நம்ம a cap க்கும் c cap க்கும் ஆங்கிள் எடுத்து போறோம். சோ இப்போ என்ன கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா a cap cross b cap cross c cap equal to 1/2 into b cap. So இது வந்து வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட். வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட்னா நான் செப்பரேட்டா பிரிக்க எப்படி பிரிக்கலாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிராக்கெட் போடணும். சோ நடுவுல டாட் ப்ராடக்ட் போடுங்க மைனஸ் இங்க ஒரு பிராக்கெட் போடணும். நடுவுல வந்து டாட் ப்ராடக்ட் ஈக்குவல் பண்ற 1/2 b cap போட்டுட்டேன். சரிங்களா? நீங்க எப்படி ஃபில் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் மிடில் டேர்ம். நீங்க என்ன பண்ணுவீங்க? மிடில் டேர்ம் b cap போடுவீங்களா? அடுத்து நீங்க இங்க வந்து லாஸ்ட்ல வந்து c cap போடுவீங்க. அவங்க b போய்ட்டா இங்க என்ன இருக்கும்? a யும் c யும் இருக்கும். அப்ப a cap இங்க ஒரு c cap. அடுத்து பாத்தா இங்க எங்க இருக்குன்னா c போய்ட்டா இங்க a யும் b யும் இருக்கும். therefore a cap and b cap. சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணனும்னா ஈக்குவேட்டிங் தி corresponding coefficient. corresponding coefficient என்னன்னா இங்க b cap இருக்குது. b cap முன்னால என்ன இருக்கோ இந்த வேல்யூ இந்த b cap முன்னால என்ன இருக்கோ அதை நம்ம ஈக்குவேட் பண்ண போறோம். சோ equating corresponding coefficient. therefore இங்க b cap மட்டும் தான் இருக்கு. b cap முன்னால என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா a cap dot c cap equal to 1/2 இருக்குது. சரிங்களா? அப்ப நம்ம டாட் ப்ராடக்ட் எப்படி எழுதுவீங்க? modulus of a cap and modulus of c cap into cos theta equal to 1/2. சரிங்களா? அப்ப modulus of a cap ஓட ஆன்சர் 1, modulus of c cap ஆன்சர் 1. அப்ப எப்படி எழுதுவீங்க? 1 into 1 into cos theta equal to 1/2 நீங்க நம்ம போட்டுக்கலாம். அப்ப இந்த ரெண்டுமே 1 தேவையில்லை. அப்ப cos theta equal to 1/2. so cos theta க்கு பதிலா நீங்க எந்த வேல்யூ போட நமக்கு 1/2 வரும் பாத்தீங்கன்னா theta equal is called அடுத்த வேல்யூ நமக்கு 60 டிகிரி pi/3 நமக்கு வரும். ஓகே, அப்ப நம்ம theta ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா pi/3 தான் நமக்கு தேவையான. Assalamu alaikum students. Example 6.39. If the Cartesian equation of the plane is 3x minus 4y plus 3z equal to minus 8, find vector equation of plane in standard form. so என்ன கேட்டிருக்காங்கன்னா equation of plane கேட்டிருக்காங்க. என்ன ஃபார்மட் கேட்டிருக்காங்க? ஸ்டாண்டர்ட் ஃபார்மட் கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்மட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா r vector dot d vector equal to q ஃபார்மட்ல இருக்கும். இந்த d vectorங்கிறது is called as the normal vector. சரிங்களா? and இந்த qங்கிறது வந்து ஆரிஜின்ல இருந்து அந்த பிளேனோட டிஸ்டன்ஸ் not a perpendicular. இது வந்து perpendicular distance கிடையாது. சரிங்களா? அப்ப என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஃபார்மட் கொடுத்தாங்க? ஃபர்ஸ்ட் கார்ட்டீசியன் ஃபார்மட் கொடுத்திருக்காங்க. நமக்கு givenல பாத்தீங்கன்னா கார்ட்டீசியன் ஃபார்ம் வந்து 3x minus 4y plus 3z equal to minus 8 கொடுத்திருக்காங்க. சோ இது எப்படி மாத்த போறோம்னா நமக்கு வந்து இதே மாதிரி r vector ஃபார்ம் நீ மாத்துறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? எப்படி எழுதலாம்னா இது வந்து செப்பரேட்டா பிரிக்காத r vector பதிலா x i cap plus y j cap plus z k cap எழுதுங்க. சரிங்களா? அப்ப இது எப்படி எழுத போறோம்னா இந்த x வந்து i கூடயும் இந்த y வந்து j கூடயும் இந்த z வந்து k கூடயும் சேர்த்து இந்த 3 வந்து i கூடயும் இந்த 4 வந்து j கூடயும் இந்த 3 வந்து என்ன பண்றேன் வந்து நான் வந்து k கூடயும் சேர்க்கிறேன். அப்படி பார்த்தா x i cap plus y j cap plus z k cap போடுங்க. சோ டாட் இது வந்து நீங்க i இது வந்து j இது k கூட சேருங்க. அப்ப 3 i cap minus 4 j cap plus 3 k cap equal to minus 8 எழுதியா. சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும் பாருங்க. நமக்கு இந்த ஃபார்முக்கு வந்துட்டு அப்ப இந்த ஃபார்மட்ல சோ இந்த x i cap plus y j cap z k க்கு r வெக்டர் போடலாம்.
ஸோ டாட் சரிங்களா. அப்போ இது நம்ம டி வெக்டார் எடுத்துக்கலாம் ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் ஏங்கிறது எப்பவுமே வந்து இது கியூவோட வெளியே பாசிட்டிவா இருக்கிறதுனால ஸோ இப்போ இந்த டேர்ம் நம்ம ஒரு மைனஸ் நீங்க வந்து வெளியே எடுங்க மைனஸ் வெளியே எடுத்தா நம்ம மைனஸ் 3 ஐ கேப் அண்ட் பிளஸ் ஒரு 4 ஜே கேப் மைனஸ் ஒரு 3 கே கேப் ஈக்குவல் டு மைனஸ் 8. அப்போ இந்த மைனஸும் இந்த மைனஸ் ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆகும். இந்த ரிமைனிங் ஆன்சர் ஆர் வெக்டார் டாட் மைனஸ் 3 ஐ கேப் பிளஸ் ஒரு 4 ஒரு ஜே கேப் மைனஸ் 3 ஒரு கே கேப் ஈக்குவல் டு ஆன்சர் 8. அப்போ இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அப்போ it is in the form of r vector dot d vector equal to q. It is standard form. இது என்ன ஃபார்முலா இருக்குது ஸ்டாண்டர்ட் ஃபார்மட்ல இருக்குது. Assalamu alaikum students. Exercise 6.6 question number 5. Find the intercept cut off by the plane r vector dot 6 I cap plus 4 j cap minus 3 k cap equal to 12 கொடுத்திருக்காங்க on the coordinate axis. அப்போ இந்த பிளேன் வந்து x y z ல எந்தெந்த பாயிண்ட் வந்து இன்டர்செக்டிங் ஆகுது எந்தெந்த பாயிண்ட் வந்து கட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு தேவையான இன்டர்செக்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா x/a plus y/b plus z/c = 1 அப்படின்னா ஸோ x ல கட் ஆகக்கூடிய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அது a, y ல இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா b, z ல இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு c வச்சுங்களா. அப்போ இந்த ஃபார்ம் x y z வந்தாலே அந்த ஃபார்முக்கு என்ன ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ஃபார்ம். அப்போ இந்த என்ன வெக்டார் என்ன ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க வெக்டார் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பா கார்ட்டீசியன் ஃபார்ம் மாத்தினா நம்ம ஈஸியா முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் நான் given எடுத்துக்கிறேன். இந்த given என்ன பாத்தீங்கன்னா r vector dot 6 i cap plus ஒரு 4 j cap minus 3 k cap equal to 12. அப்படினா let r vector equal to x I cap plus y j cap plus z k cap போட்டுக்கங்க. அப்ப r vector x y z போட்டீங்கன்னா கண்டிப்பா இது என்ன ஃபார்மட்டுக்கு மாதிரி நமக்கு வந்து கார்ட்டீசியன் ஃபார்மட்டுக்கு மாறிடும். அப்போ x I cap plus ஒரு y j cap plus ஒரு z ஒரு k cap சோ டாட் அடுத்த நம்பர் 6 I cap plus ஒரு 4 j cap minus ஒரு 3 k cap equal to 12. அப்ப இந்த ரெண்டு நீங்க டாட் பண்ணி பண்ணீங்கன்னா i கேன்சல் ஆகும் 6x. அப்ப ஆன்சர் 6x வரும். அடுத்து பிளஸ் ஒரு 4y வரும். அடுத்து நீங்க மைனஸ் 3z னா மைனஸ் 3z ஈக்குவல் டு ஆன்சர் 12 சரிங்களா. அப்ப இங்க பாத்தீங்கன்னா சோ இன்டர்செக்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ரைட் சைடுல 1 ன்னு வருது. அப்ப இங்க ரைட் சைடுல 12 இருக்குது. அப்ப எல்லா இதுலயும் 12 ஆ டிவைட் பண்ணுங்க. divided by 12 போடுங்க ஆன்சர் வரும் 6x divided by 12 போடுங்க பிளஸ் ஒரு 4x divided by 12 போடுங்க minus 3z divided by 12 போடுங்க equal to 12 divided by 12 what is answer ரெண்டுமே கேன்சல் ஆன்சர் 1 ன்னு வரும். சோ இந்த ரெண்டு கேன்சல் 1 டைம்ஸ் இது 2 டைம்ஸ் வரும். இது 1 டைம்ஸ் இது நமக்கு 3 டைம்ஸ் வரும். இது 1 டைம்ஸ் ஆன்சர் 4 டைம்ஸ் வரும். இதோட ஆன்சர் x divided by 2 பிளஸ் சோ இது x divided by 3 இது எல்லாம் பிளஸ் போட்டு இது y divided by சரிங்களா. இது y divided by 3 இது y divided by 3 அப்படினா இது பாத்தீங்கன்னா வந்து சோ இது பிளஸ் போட்டு z divided by இந்த மைனஸ் க்கு இருந்தா -4 வருது ஈக்குவல் டு 1 சரிங்களா. அப்ப இத வந்து நீங்க இன்டர்செக்ட் ஃபார்ம் கூட கம்பேர் பண்ணுங்க. சோ கம்பேர் டு தி compare to intercept form. So compare to the intercept form என்ன ஃபார்ம் x by a plus y by b plus z by c equal to 1. இதோட கம்பேர் பண்ணீங்கன்னா so x intercept answer a. அப்ப இந்த x க்கு என்ன இருக்குது அந்த ஆன்சர். therefore நமக்கு தேவையான x intercept a equal to what is answer நமக்கு 2 இருக்கு. அப்ப x intercept answer 2. அடுத்து y intercept b யோட ஆன்சர் பாத்தீங்கன்னா so y க்கு நமக்கு ஆன்சர் 3. அப்ப ஆன்சர் 3 வரும். அடுத்து z intercept c யோட ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா what is answer நமக்கு -4. அப்ப இதான் நமக்கு தேவையான coordinates axis. Assalamu alaikum students. Example 6.40. Find the direction cosine of the normal to the plane and length of the perpendicular from the origin to the plane r vector dot 3 I cap minus 4 j cap plus 12 k cap equal to 5 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நம்ம டைரக்ஷன் கொசைனும் அண்ட் நமக்கு வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆரிஜின் அவன் என்ன வேணும் கேட்டிருக்காங்க. நமக்கு givenல பாத்தீங்கன்னா r vector dot 3 I cap minus 4 j cap plus 12 k cap equal to 5 ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இது எந்த ஃபார்முலால இருக்குன்னு பார்த்தா நமக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருக்கு. இது வந்து என்ன ஃபார்முலா இருக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். சோ ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருக்குது. நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா r vector dot சோ அடுத்து பாத்தீங்கன்னா d vector equal to q. அப்ப இங்க இருந்து d vector ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா so 3 I cap minus 4 j cap plus 12 k cap எழுதுங்க. அடுத்து q ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா 5 சரிங்களா. அப்ப இந்த d vectorங்கிறது நமக்கு வந்து நார்மல்
வெக்டாரா இருக்கும், அது யூனிட் வெக்டாரா இல்லை. அப்படி யூனிட் வெக்டார் தான் நம்ம டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் சேம் டைம் வந்து கியூல வந்து ஆரிஜினோட டிஸ்டன்ஸ் ஆனால் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நமக்கு கிடையாது. அப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து நார்மல் ஃபார்முக்கு நீங்க மாத்துறீங்கன்னா நம்மளால ஈஸியா வந்து டைரக்ஷன் கொசைனையும் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நார்மல் ஃபார்முக்கு மாத்துறாங்க இந்த ரெண்டு சைடு என்ன பண்ணுவீங்க வந்து மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார் டிவைட் பண்ணும். அப்போ டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார் நீங்க போடுங்க. எப்படி எழுதலாம் r வெக்டார் எப்படி எழுதலாம் r வெக்டார் டாட் d வெக்டார் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் d வெக்டார் ஈக்குவல் டு q டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் d வெக்டார். அப்ப இந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம் பாருங்க r வெக்டார் டாட் இந்த d வெக்டார் டாட் d வெக்டார் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் d வெக்டார் எழுதலாம். நம்ம d கேப் எழுதலாம். சோ இந்த ரிசல்ட்க்கு நம்ம எழுதலாம் p எழுதலாம். இது என்ன ஃபார்முலா? it is நார்மல் ஃபார்ம். சோ நார்மல் ஃபார்மட்ல இருக்குது. அப்ப நார்மல் ஃபார்மட்ல இருந்துச்சுனா இந்த d வெக்டாருக்கு பேரு யூனிட் வெக்டார். அந்த யூனிட் வெக்டாரோட i யோட கோஎஃபிஷியன்ட், j யோட கோஎஃபிஷியன்ட், k யோட கோஎஃபிஷியன்ட் டைரக்ஷன் கொசைன் எழுதலாம். அந்த p ங்கிறது என்ன? from the origin இருந்து அந்த plane உடைய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்ப என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா சோ இந்த ஃபார்மட்ல இருந்து இந்த ஃபார்முக்கு மாத்த நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு d மாடுலஸ் ஆஃப் d வெக்டார் வேணும். ஃபர்ஸ்ட் d வெக்டார் எழுதுறேன். சோ d வெக்டார் ஆன்சர் பாத்தீங்கன்னா சோ 3i கேப் minus 4j கேப் plus 12k கேப். அப்ப இதுல நீங்க மாடுலஸ் ஆஃப் d வெக்டார் இருந்துச்சுன்னா சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் i யோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் ஆன்சர் 9 plus j யோட கோஎஃபிஷியன்ட் ஆன்சர் 16 plus k யோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் ஆன்சர் 144 ஈக்குவல் ஆன்சர் பாத்தீங்கன்னா 169 நமக்கு வந்துச்சுனா அப்ப இதோட ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் 13 வரும். மாடுலஸ் ஆஃப் d வெக்டாரோட ஆன்சர் நமக்கு 13. நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மட்ல இருந்து இந்த ஃபார்மட்டுக்கு வேறாங்க அந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணா வந்து மாடுலஸ் ஆஃப் d வெக்டார் டிவைட் பண்ணுங்க. அப்ப பாத்தீங்கன்னா r வெக்டார் டாட் சோ 3i கேப் minus 4j கேப் plus 12k கேப் whole thing divide by மாடுலஸ் ஆஃப் d வெக்டார் ஆன்சருக்கு 13 சரிங்களா? 13 so equal to அடுத்து பாத்தீங்கன்னா q வந்து மாடுலஸ் ஆஃப் d வெக்டார் டிவைட் பண்ணினா சோ ஆன்சர் நமக்கு q ஓட ஆன்சர் 5 டிவைட் பை 13. அப்ப ஆன்சர் 5 டிவைட் பை 13 சரிங்களா? அப்போ it is in the form of normal form. It is vector equation in normal form சரிங்களா? அப்ப நார்மல் ஃபார்முக்கு வந்தது என்ன பண்ணலாம் ஈஸியா வந்து டைரக்ஷன் கொசைன் எழுத முடியும். அப்ப நமக்கு தேவையான டைரக்ஷன் கொசைன் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா சோ நமக்கு வந்து i யோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் 3 இங்க 13 இருக்கு. ஆன்சர் 3 டிவைட் பை 13 j யோட கோஎஃபிஷியன்ட் -4 டிவைட் பை 13 k யோட கோஎஃபிஷியன்ட் 12 டிவைட் பை 13 எழுதலாம் சரிங்களா? இது வந்து டைரக்ஷன் கொசைன். அடுத்து செகண்ட் சொல்யூஷன் என்ன இருக்காங்கன்னா length of the perpendicular from the origin. length of perpendicular from origin எப்படி எழுதலாம்? p யோட ஆன்சர் இருக்குது. சோ p யோட ஆன்சர் இருக்குது 5 டிவைட் பை 30 இது நமக்கு தேவையான ரிசல்ட். Assalamu alaikum students. Example 6.41. Find the vector and Cartesian equation of the plane passing through the point with the position vector 4i cap plus 2j cap minus 3k cap and normal to the vector 2i cap minus j cap plus k cap கொடுத்திருக்காங்க சரிங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா vector and Cartesian equation of the plane கேட்டிருக்காங்க. and given data பாத்தீங்கன்னா ஒரு position vector கொடுத்திருக்காங்க. this is called as a vector and one of the normal vector கொடுத்திருக்காங்க. this is called as a n vector. அப்ப a vector n vector ஒரு பாயிண்டும் ஒரு normal vector கொடுத்திருந்தா நமக்கு தேவையான vector equation of the plane பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான vector equation of plane ஃபார்முலா நீங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. r வெக்டார் minus a வெக்டார் dot n வெக்டார் equal to 0. so a வெக்டார் is called as the point is called as the position vector. answer 4 i cap plus 2 j cap minus 3 ஒரு k cap and அடுத்து n வெக்டார் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நார்மல் வெக்டார் கொடுத்திருக்காங்க. so ஆன்சர் பாத்தீங்கன்னா 2 i cap minus j cap plus ஒரு k cap சரிங்களா? அப்ப என்ன பண்ண போறோம் இந்த டாட் n வெக்டார் வந்து ரெண்டுக்கு தனித்தனியா கொடுத்தீங்கன்னா r வெக்டார் டாட் n வெக்டார் minus a வெக்டார் டாட் n vector equal to 0. அப்ப இந்த மைனஸ் வந்து ரைட் சைடு போனா பிளஸ் ஆ மாறும். அப்ப r vector dot n vector equal to a vector dot n vector எழுதலாம். அப்ப இந்த n vectorங்கிறது நார்மல் வெக்டார், இந்த a vectorங்கிறது பொசிஷன் வெக்டார் ரெண்டே அப்ளை பண்ணுங்க. சோ r vector dot n vector ஓட ஆன்சர் 2i cap minus ஒரு j cap plus ஒரு k cap. so equal to a vector ஆன்சர் பாத்தீங்கன்னா பொசிஷன் வெக்டார் 4 ஒரு i cap அடுத்து பாத்தீங்கன்னா plus ஒரு 2 j cap minus ஒரு 3 ஒரு k cap போடுங்க. so டாட் போட்டு n cap n vector ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா 2i cap minus ஒரு j cap plus ஒரு k cap சரிங்களா? so இந்த ரெண்டையும் நீங்க டாட் ப்ராடக்ட் பண்ணுங்க. அப்ப r vector dot 2i cap minus ஒரு j cap plus ஒரு k cap so equal to so இந்த 4 2 ஆன்சர் 8 வரும். அடுத்து 2 minus ஆன்சர் -2 வரும். -3 + 1 ஆன்சர் நமக்கு -3 வரும். சோ இந்த ரெண்டையும் கூட்டா -5 8 ன்னு கழிச்சா ஆன்சர் நமக்கு 5 வரும். அப்ப இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான வெக்டார் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா அது r வெக்டார் டாட்
2 i cap minus ஒரு j cap plus ஒரு k cap so equal to இந்த ரெண்டையும் நீங்க செப்பரேட் பண்ண ஆன்சர் உங்களுக்கு 3 வரும் சரிங்களா அப்ப இதோட ஆன்சர் 3 அப்ப இது நமக்கு தேவையான வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் நம்ம வெக்டார் ஈக்குவேஷன் முடிச்சாச்சு அடுத்து நம்ம என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க சோ கார்ட்டீசியன் ஃபார்ம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா நம்ம இந்த வெக்டார் ஈக்குவேஷன் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் நம்ம சிம்பிளா எழுதணும் எப்படின்னா சோ இந்த r வெக்டாருக்கு பதிலா xi வெக்டார் plus yj வெக்டார் plus zk வெக்டார் போட்டு இந்த ரெண்டு நீங்க டாட் ப்ராடக்ட் பண்ணா நமக்கு என்ன வரும் கார்ட்டீசியன் ஃபார்ம் வந்துரும் அப்ப என்னங்க let r vector equal to x I cap plus y j cap plus z k cap போடுங்க அப்ப இதுல இருந்து இந்த வேல்யூ நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா சோ x I cap plus y j cap plus z k cap போடுங்க சோ டாட் போட்டு சோ 2 I cap minus ஒரு j cap plus ஒரு k cap equal to answer 3 சோ இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணா சோ 2x y இந்த j ப்ராடக்ட் பண்ணா minus y அடுத்து இங்க z இருக்குது இங்க 1 இருக்குது plus z equal to 3 தான் நமக்கு தேவையான கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் plane உடைய equation. Assalamu alaikum students. Example 6.26. Find a vector equation in the parametric form and the Cartesian equation of the straight line passing through the point and it is parallel to the line. என்ன கொடுத்திருக்காங்க நான் ஒரு ஈக்குவேஷன் படிக்க போறேன் அந்த ஈக்குவேஷனுடைய ஃபார்ம் பாராமெட்ரிக் ஃபார்மா இருக்கும் கார்ட்டீசியன் ஃபார்மா இருக்கும் அந்த லைன் இந்த பாயிண்ட் வழியா டிராவல் பண்ணும்போது அண்ட் சேம் டைம் இந்த லைனுக்கு எப்படி இருக்குது parallel-ஆ இருக்குன்னு கொடுத்திருக்காங்க சரிங்களா அப்ப என்ன பண்றோம் இந்த பாயிண்ட் எழுதிக்கிறேன் இந்த பாயிண்ட் வந்து a வெக்டார் எடுத்துங்க லெட் அப்ப என்ன பண்றேன் a வெக்டார் ஈக்குவல் டு -4, 2, -3 என வெக்டார் ஃபார்ம்ல எப்படி எழுத முடியும்னா a வெக்டார் ஈக்குவல் டு -4 i cap plus 2 ஒரு j cap -3 ஒரு k cap எழுத முடியும் இது a வெக்டாரோட ஆன்சர் and நமக்கு b வெக்டார் எங்க இருக்கு இதுல இருக்கு b வெக்டார்ங்கிறது இன்னொரு லைன் கொடுங்க லைன் எழுதிக்கலாம் பாருங்க சோ நமக்கு given லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா -x -2 divided by 4 equal to y plus 3 divided by -2 equal to 2z -6 divided by 3 சோ இந்த லைன் எந்த ஃபார்மட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா கார்ட்டீசியன் ஃபார்மட்ல இருக்கு அப்ப கார்ட்டீசியன் ஃபார்மட்ல சோ டினாமினேட்டர் இருக்குறது தான் நமக்கு தேவையான parallel வெக்டார் ஆனா டினாமினேட்டர் டைரக்டா எடுக்க முடியுமானா இந்த சம் பொறுத்தவரை எடுக்க கூடாது ஏன் எடுக்க கூடாதுன்னா எப்பவுமே இந்த கார்ட்டீசியன் ஃபார்ம் பொறுத்தவரைக்கும் x உடைய கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கணும் பாசிட்டிவா இருக்கணும் y உடைய கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கணும் and same time பாசிட்டிவா இருக்கணும் and z உடைய கோஎஃபிஷியன்ட் 1 and பாசிட்டிவா இருக்கணும் இங்க பாத்தீங்கன்னா x உடைய கோஎஃபிஷியன்ட் ஆப்போசிட்ல இருக்கு மைனஸ்ல இருக்குது அப்ப கண்டிப்பா இது நீங்க மைனஸை எடுக்கிற மாதிரி பார்க்கணும் y உடைய கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது பாசிட்டிவா இருக்கு பிரச்சனை கிடையாது z உடைய கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவா இருக்கு z உடைய கோஎஃபிஷியன்ட் +2 இருக்குது ஆனா எனக்கு முன்னால ஒரு 2 இருக்குது அப்ப இந்த 2 என்ன பண்ணா இந்த மாதிரி ஃபார்மட் பண்ணி என்ன பண்ணா கேன்சல் பண்ணனும் அப்ப என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நீங்க மைனஸ் எடுத்தீங்க பாசிட்டிவா வருமா மைனஸ் எடுத்தீங்கன்னா x plus 2 divide by 4 எழுதிக்கலாம் ஈக்குவல் டு இங்க பிரச்சனை கிடையாது y plus 3 divide by -2 எடுத்துங்க ஈக்குவல் டு இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே காமன் 2 எடுத்துங்க 2 எடுத்தா z minus 3 divide by 3 எழுத முடியும் சரிங்களா அப்ப எப்பவுமே x உடைய கோஎஃபிஷியன்ட் 1 தான் நம்ம இந்த மைனஸ் நான் கீழ கொடுக்க போறேன் அப்ப x plus 2 divide by ஒரு -4 equal to y plus 3 divide by -2 and same time இங்க z உடைய கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குனா அதனால தான் என்ன பண்றது ரெண்டுமே காமன் 2 எடுத்துட்டேன் அப்ப 2 நேரா இங்க ரெசிப்ரோக்கலா நம்ம டினாமினேட்டர் கொடுத்துருங்க அப்ப ஆன்சர் z minus 3 divide by 3 divide by 2 ன்னு நம்ம எழுத முடியும் அப்ப இங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்மளால டினாமினேட்டர்ல தான் parallel வெக்டார் அசம்ப்ஷன் பண்ண முடியும் ஏனா x உடைய கோஎஃபிஷியன்ட் 1 and பாசிட்டிவ் டேர்மா இருக்குது y உடைய கோஎஃபிஷியன்ட் 1 and பாசிட்டிவ் டேர்மா இருக்குது z உடைய கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு and சேம் டைம் இருக்குது பாசிட்டிவ் டேர்மா இருக்கனால கீழ உள்ளதா parallel வெக்டார் ஆனா இந்த parallel வெக்டார் நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஹோல் நம்பரா இருந்தா பிரச்சனை கிடையாது ஆனா என்ன இருக்கு நமக்கு ஒரு ஃபிராக்ஷன் இருக்கு ஃபிராக்ஷனா இருந்தா இங்க என்ன இருக்கு ஃபிராக்ஷன் 2 இருக்குனால நான் எல்லா இதையும் 2 ஆல டினாமினேட்டர் நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணா அதனால இந்த ஆன்சர் என்னமே மாற போறது கிடையாது அத நமக்கு தேவையான ரிசல்ட் அப்ப எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா multiply by -2 on denominator சரினா -2 என்ன பண்றேன் இந்த டினாமினேட்டர் என்ன பண்றேன் நான் ப்ராடக்ட் பண்றதுனால இந்த ஆன்சர் எதுமே சேஞ்ச் ஆகாது அதே ரிசல்ட் தான் இருக்கும் ஏனா நமக்கு ஒரு parallel வெக்டார் வெச்சுங்களே எப்படி a வெக்டார் = lambda * b வெக்டார் தானே ஒரு நம்பர் வச்சு மல்டிப்ளிகேஷன் பண்றதுனா அந்த லொகேஷன் தான் இடம் மாறனா parallel தான் இருக்கும் அப்ப நம்ம ஏன் இப்படி மாத்துறோம்னா இங்க நமக்கு என்ன இருக்குது fraction இதுதான் என்ன பண்றேன் நான் 2 ஆல மல்டிப்ளிகேஷன் பண்றேன் நான் +2 போடுறேன் ஆனா இங்க பாத்தா ரெண்டுக்கும் மைனஸ் தான் -2 மல்டிப்ளை கொஞ்சம் என்ன பண்றது ரெண்டு வேளையும் பாசிட்டிவ் நமக்கு கிடைக்குமா என்ன பண்றேன் நான் -2 ஆல மல்டிப்ளிகேஷன் பண்றேன் அப்ப இந்த ரிசல்ட் நமக்கு எப்படி மாறும் பாத்தீங்கன்னா x plus 2 divide by 2 ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 4 2s ஆன்சர் 8 வரும் equal to y plus 3 divide by so minus இன்டு மைனஸ்
plus 2 2 நமக்கு ஆன்சர் 4 வரும் ஈக்குவல் இங்க பார்த்தா z minus 3 divided by இதோட ஆன்சர் நீ 2 ஆல -2 ஆல நீ மல்டிப்ளிகேஷன் பண்ணா சோ ஆன்சர் இங்க ஒரு -2 that means 2 கேன்சல் ஆன்சர் இங்க ஒரு -3 மட்டும் நமக்கு வரும் சரிங்களா அப்ப இதுல நமக்கு தேவையான parallel vector b vector ஈக்குவல் எப்படி எழுதுவீங்கன்னு பாத்தீங்கன்னா 8 i cap டினாமினேட்டர் தான் parallel vector plus ஒரு 4 j cap minus 3 k cap அப்ப என்ன பண்ணியாச்சு b vector தெரியும் நமக்கு a vector தெரியும் நம்ம என்ன எழுதணும் ஃபர்ஸ்ட் நமக்கு parametric form நமக்கு வேணும் சோ டெஃபினிஷன் 1 பாத்தீங்கன்னா parametric form so parametric form வந்து ஒரு பாயிண்டும் ஒரு parallel vectorம் இருந்துச்சுனா அதுக்கான parametric form r vector equal to a vector plus t into b vector so நீங்க எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே போதும் r vector equal to a vector minus 4 i cap plus 2 j cap minus 3 ஒரு k cap சரிங்களா so plus t into so what's the b vector answer 8 i cap plus 4 j cap minus ஒரு 3 k cap சப்ஸ்டிட்யூஷன் 1 முடிஞ்சிச்சு அடுத்து என்ன கேட்டிருக்கான் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்டிருக்கான் சப்ஸ்டிட்யூஷன் 2 பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்கான் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்டிருக்கான் அவனுக்கு ஒரு பாயிண்டும் ஒரு parallel vector இருந்துச்சுனா அதுக்கான கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் x minus x1 divided by b1 equal to y minus y1 divided by b2 equal to z minus z1 divided by b3 so x1, y1, z1 ங்கிறது யாருன்னு பார்த்தா நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் given பண்ணி கொடுத்திருக்கான் -4 2 minus 3 and b1 b2 b3 யாருன்னு பார்த்தா கொடுக்கக்கூடிய parallel vector 8 4 minus 3 so 8 4 minus 3 so நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க எப்படி எழுதுன்னு பாத்தீங்கன்னா x minus x1 ஆன்சர் இங்க minus plus 4 divided by b1 வந்து 8 equal to y minus so இங்க -2 போடுங்க divided by so b2 answer 4 equal to z minus so இங்க minus plus போட்டு 3 போடுங்க divided by b3 answer நமக்கு -3 தான் நமக்கு தேவையான கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் Assalamu alaikum students exercise 6.4 question number 1 find the non-parametric form of vector equation and Cartesian equation of straight line passing through the point with the position vector 4 i cap plus 3 j cap minus 7 k cap and parallel to the vector 2 i cap minus 6 j cap plus 7 k cap கொடுத்திருக்காங்க சோ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கேட்டிருக்காங்க அந்த ஈக்குவேஷனுக்கு டோட்டலா மூணு ஃபார்ம் உண்டு என்னென்ன ஃபார்ம்லாம் படிச்சிருக்கீங்க பாத்தீங்கன்னா parametric form non parametric form Cartesian form படிச்சோம் இந்த என்ன கேட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா non parametric form கேட்டிருக்காங்க and Cartesian form கேட்டிருக்காங்க சோ இதுலயே வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து given condition பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு position vector கொடுத்திருக்காங்க and parallel vector கொடுத்திருக்காங்க அந்த ரெண்டுமே கொடுத்திருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி ஃபார்முலா சூஸ் பண்ணனும் அப்ப இந்த position vector வந்து a vector எடுத்துக்கோங்க அப்ப எழுதுங்க position vector a vector equal to 4 i cap plus 3 j cap minus 7 k cap எடுத்துக்கங்க and parallel vector so அடுத்து கொடுத்திருக்காங்க parallel vector எடுப்போம் parallel vector னா b vector எடுப்போம் so 2 i cap minus 6 j cap plus 7 k cap so இந்த ரெண்டு given data கேட்ட மாதிரி நமக்கு தேவையான non parametric form of straight line equation ஓகேங்களா நான் என்ன பண்ணி equation of straight line straight line என்ன ஃபார்முலா போட போறோம்னு பார்த்தா இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க non parametric form so non parametric form ஃபார்முலா பாத்தீங்கன்னா r vector minus a vector cross b vector equal to 0 vector so இத non parametric form ஓட நீங்க இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே போதும் so r vector வச்சிட்டு minus a vector ஓட ஆன்சர் இருக்கு அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 4 i cap plus 3 j cap 4 i cap plus 3 j cap minus 7 ஒரு k cap போடுங்க so bracket cross b vector வந்து 2 i cap minus 6 j cap plus 7 k cap equal to 0 vector இது நமக்கு தேவையான non parametric form அடுத்து என்ன கேட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா Cartesian form so அடுத்து எழுதுறது என்ன எழுதணும் Cartesian form எழுதணும் Cartesian form பாத்தீங்கன்னா அதனுடைய ஃபார்முலா பாத்தீங்கன்னா இந்த given data க்கு ஏத்த மாதிரி ஃபார்முலா so x minus x1 divided by b1 equal to y minus y1 divided by b2 equal to z minus z1 divided by b3 எழுதுவோம் so what is the x1 y1 z1 what is the b1 b2 b3 பாத்தீங்கன்னா so இந்த x1 x2 x3 இந்த பொசிஷன் வெக்டார்ல இருக்கும் therefore x1, y1, z1 ங்கிறது யாரோட ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்த a வெக்டார்ல வந்து i ஓட கோஎஃபிஷியன்ட் j ஓட கோஎஃபிஷியன்ட் k ஓட கோஎஃபிஷியன்ட்
அப்ப ஆன்சர் 4, 3, -7. சரி அடுத்து b1 b2 b3 இது parallel வெக்டார் எடுப்போம். therefore b1, b2, b3 equal to so 2 -6 7. so 2, -6, 7. so ரெண்டுமே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x minus so x1 answer 4 divided by b1 answer 2 equal to y minus 3 divided by b2 answer -6 equal to z minus z1 answer minus into minus plus 7 all divided by answer b3 answer. இது நமக்கு தேவையான Cartesian equation. Assalamu alaikum students. Exercise 6.4 question number 8. If the straight lines x minus 5 divided by 5m plus 2 equal to 2 minus y divided by 5 equal to 1 minus z divided by minus 1 and x is equal to 2y plus 1 divided by 4m equal to 1 minus z divided by 3 are perpendicular to each other, then find the value of m. m உடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. சோ இந்த ரெண்டு லைன் ஒண்ணு இருக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. சோ பெர்பெண்டிகுலர்னா அப்ப என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா சோ இதுல இருந்து நீங்க ஒரு parallel வெக்டார் எடுக்கணும். சோ இதுல இருந்து நீங்க ஒரு parallel வெக்டார் எடுக்கணும். சோ இந்த ரெண்டு வெக்டாரையும் நீங்க டாட் ப்ராடக்ட் பண்ணா 0 வந்துச்சுங்க. அப்ப நமக்கு நம்ம எழுதின பாருங்க எப்படி வருதுன்னா two lines are perpendicular. அதுக்கான கண்டிஷன் if the two lines are perpendicular then என்ன ஆன்சர்னா b vector dot d vector equal to 0. இதான் நமக்கு தேவையான கண்டிஷன். நம்ம இதற்கு அப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் m ஓட வேல்யூ கிடைக்க போகுது. ஃபர்ஸ்ட் நான் b vector d vector அப்படிங்க. நான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கிறேன் பாருங்க. சோ ஸ்ட்ரைட் லைன் எதுக்கு x minus 5 divided by 5m ஒரு plus 2 equal to 2 minus y divided by 5 equal to 1 minus z divided by minus 1. சோ இது வந்து நமக்கு கார்ட்டீசியன் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப இந்த கார்ட்டீசியன் ஃபார்ம்ல இருந்து நம்ம எப்படி சார் வந்து parallel வெக்டார் b வெக்டார் எடுக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து இந்த கார்ட்டீசியன் ஃபார்ம் x க்கு முன்னால பாசிட்டிவ் and same time x க்கு முன்னால 1 இருக்கும். and இங்க பாத்தீங்கன்னா y க்கு முன்னால இருக்குது நெகட்டிவ் இருக்குது. ஆனா பாசிட்டிவா தான் மாறும். and same time z க்கு முன்னாலே பாசிட்டிவா இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா y க்கு முன்னாலே z க்கு முன்னால நெகட்டிவ் இருக்குது. அப்ப என்ன பண்ண போறேன் இந்த செகண்ட் டேர்ம்ல இருந்து தேர்ட் டேர்ம்ல இருந்து மைனஸ் எடுக்க போறேன். அப்போ x minus 5 divided by ஒரு 5m ஒரு plus 2 போடுங்க equal to minus போட்டீங்கன்னா y minus 2 divided by ஒரு 5 போடுங்க equal to நீங்க minus எழுதிட்டீங்கன்னா z minus 1 divided by minus 1. சோ இந்த மைனஸ் டைரக்ட்லி டினாமினேட்டர் கொடுங்க. இந்த மைனஸ் டினாமினேட்டர் கொடுத்தீங்கன்னா அப்ப x minus 5 divided by 5m plus 2 equal to y minus 2 divided by ஒரு minus 5 வரும் equal to z minus 1 divided by ஒரு plus 1 நமக்கு கன்வர்ட் ஆயிடும். சோ இதே நம்ம நீங்க வந்து b வெக்டார் எடுங்க. சோ b வெக்டார் equal to இந்த டினாமினேட்டர் தான் b வெக்டார் 5m plus 2 into ஒரு i கேப் போடுங்க minus 5j கேப் போடுங்க plus 1 into ஒரு k கேப் போடுங்க. சோ இதே ஸ்டெப் நான் என்ன பண்றேன் செகண்ட் லைன் நான் ஃபாலோ பண்ண போறேன். சோ செகண்ட் லைன் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரைட் லைன் 1 வச்சுக்கலாம். இது ஸ்ட்ரைட் லைன் 1. சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் 2. ஸ்ட்ரைட் லைன் 2 போடுங்க. செகண்ட் ஸ்ட்ரைட் லைன் x divided by 1 equal to 2y plus 1 divided by ஒரு 4m equal to 1 minus z divided by 3. சரிங்களா? அப்ப நமக்கு x க்கு எந்த ப்ராப்ளம் இல்ல. y க்கு முன்னால பாத்தீங்கன்னா y க்கு முன்னால கோஎஃபிஷியன்ட் எப்பவே 1 தான் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 2 இருக்குது. அப்ப இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து காமனா 2 எடுக்கிறேன். and same time z ல பாத்தீங்கன்னா நமக்கு z க்கு முன்னால நமக்கு பாசிட்டிவ் தான் இருக்கு. ஆனா நெகட்டிவ் இருக்குது. அப்ப என்ன பண்ணுவாங்க இது வந்து நான் ஒரு மைனஸ் எடுக்க போறேன். அப்ப எப்படி இருக்கும் பாருங்க x divided by 1 equal to இங்க 2 எடுத்தீங்கன்னா y மட்டும் இருக்கும் plus இங்க 2 இல்ல 1 divided by 2 ஆ மாறும் divided by ஒரு 4m equal to so இங்க நீங்க மைனஸ் எடுத்தீங்கன்னா z minus 1 whole thing divided by 3. so further நான் இத சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா what is the answer எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா so x divided by 1 equal to so 1 2 is 2 2 to the fourth answer y plus 1 divided by 2 divided by answer 2m வரும் equal to இதோட ஆன்சர் பார்த்தா இந்த மைனஸ் டினாமினேட்டர் கொடுத்தீங்கன்னா z minus 1 divided by 3. சோ தேவையான கார்ட்டீசியன் ஃபார்ம் வந்துச்சு. நம்ம x க்கு முன்னால 1 இருக்குது பாசிட்டிவா இருக்குது, y க்கு முன்னால 1 இருக்குது பாசிட்டிவா இருக்குது, z க்கு முன்னால 1 பாசிட்டிவா இருக்குது. நம்ம parallel வெக்டார் சூஸ் பண்ணலாம். அப்ப நம்ம parallel வெக்டார் d வெக்டார் equal to so I இது j இது k போடுறதுனா 1 into i cap plus 2m into j cap plus 3 into ஒரு k cap போடாச்சு. நமக்கு b வெக்டார் தெரியும் d வெக்டார் தெரியும். நம்ம கண்டிஷன் தெரியும் b vector dot d vector equal to 0. Therefore b vector dot d vector equal to 0. What is the d vector answer? 5m plus 2 into i cap plus minus or 5j cap plus or k cap. So dot so d vector பாத்தீங்கன்னா ஒரு i cap வரும் plus ஒரு 2m into ஒரு j cap வரும். அடுத்து ஒரு plus
plus ஒரு 3e ஒரு k cap வரும் so equal to 0 டாட் ப்ராடக்ட் பண்ணா i யோட கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளை பண்ணா 5m ஒரு plus 2 வரும் so j பாத்தீங்கன்னா -10m வரும் k பாத்தீங்கன்னா ஒரு plus 3 வரும் equal to 0 so further நீங்க simplification ஓட ஆன்சர் போடுறது ரெண்டு நீங்க என்ன பண்ணனும்னா சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா -5m so இந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா +5 equal to 0 so -5m equal to -5 so -5 -5 கேன்சல் ஆகும் என்னோட ஆன்சர் ஒன்னு இது நமக்கு தேவையான ரிசல்ட்